சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து உள்துறை செயலாளர், பொதுத்துறை செயலாளர், காவல் உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றுள்ளனர். காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் கடந்த 22ஆம் தேதி தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். இது தொடர்பாக ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி கணேசன் அளித்த பேட்டியை நாம் இப்போது பார்க்கலாம். நம்ம இப்போ பண்ண போகிற போர் ஒத்திகை அப்படிங்கிறது போருக்கான ஒத்திகை நம்மளா பண்ணல. இது என்னன்னா, நம்ம செய்ய போகிற இந்த பதிலடி அப்படிங்கிறது போராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. ஆனால் பாகிஸ்தான் அதை போராக மாற்றுவதற்கு வாய்ப்பு மிக அதிகம். பாகிஸ்தான் விரும்புவதே இது மிகப்பெரிய போராகணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அப்படி வரும்போது இப்போ அவனுக்கு நம்மளுடைய வைட்டல் டார்கெட்ஸ் மிகப்பெரிய பொருளாதாரத்தில் நம்மளை அடிக்கணும்னு நினச்சானா எங்கே அடிக்க நினைப்பான்? ஒரு ஏர்போர்ட்டோ ஒரு ஹார்பர் இந்த மாதிரி ஆனால் இது எங்கே அவங்கள பாகிஸ்தானுடைய மேஜர் வெப்பன்ட்ரி எங்கே கவர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மகாராஷ்டிரா வரைக்கும் உள்ள ரேஞ்சை ஈஸியாக கவர் பண்ணும். அது போக ஒரு லாங் ரேஞ்ச் மிசைல்ஸும் அவங்க வச்சுருக்காங்க. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய இந்த இப்போ டர்க்கியிலேருந்து ஒரு நேவி ஒரு ஷிப் வந்திருக்கு. அவங்களுடைய நேவல் ஷிப்ஸ் அரேபியன் சீலையோ பே ஆஃப் பெங்காலையோ எங்கே வேணால் அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் எல்லா ஸ்டேட்டும் இதுக்கு ஒரு தயார் நிலையில் இருக்கணும். பொதுமக்கள் திடீர்னு ஒரு இது என்ன செய்யணும்னு தெரியாமல் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம உள்துறை அமைச்சகம் இந்த ப்ரிப்பேர்ட்னஸ் எப்பயுமே நார்த்தில் 3 நாள் முன்னாடியே ஃபிரோஜ்பூர் அந்த மாதிரி பார்டர் டவுன்ஸ் அண்ட் இதில் ஆரம்பிச்சிச்சு. உள்நாட்டு பாதுகாப்புத்துறை தலைமை இயக்குனர், தேசிய பேரிடர் மீட்பு படை இயக்குனர் உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த காணொலி பங்கேற்றிருக்கிறார்கள். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து உள்துறை செயலாளர், பொதுத்துறை செயலாளர் மற்றும் காவல் உயர் அதிகாரிகளும் பங்கேற்பு. அண்மை செய்தியை பார்த்து இப்போ பார்டர் ஸ்டேட்ஸ் எல்லாருமே நாங்கள் கார்கில்ல, நான் கல்யாணம் ஆகி போனதுமே மனைவியை கூப்பிட்டு நான் போன இடமே கார்கில் இதில் தான் போனேன். அப்போ நாங்கள் போய் இருந்தது கட்டுவான்ற அந்த இடத்துல. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைரன்ஸோட ரிஹர்சல் நடக்கும். சைரன், ஏர் சைரன் சொல்லுவாங்க. அந்த ஏர் சைரன் அடிக்குதுன்னா வான்வெளி தாக்குதல் நடக்க போது எல்லாரும் எங்கெங்கே இருக்கீங்களோ அங்கங்கே கீழே தரையில் சேஃபான இடத்துக்கு போயிருங்க, வெட்ட வழியில் யாரும் இருக்காதீங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பிளாக் அவுட் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. நைட் ஆனால் கிரிடே ஆஃப் பண்ணிடுவாங்க. லைட் எங்கேயுமே இருக்கக்கூடாது. ஏன்னா லைட்டு இருந்தால் தான் அவங்களால அட்டாக் பண்ண முடியும் அவங்களுடைய இது. அப்போ அந்த பிளாக் அவுட் அப்படிங்கிறது. அது போக வைட்டலாக ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் மூவ் பண்ணுறதுக்கு இந்தியன் ஆர்மி நம்ம பிருத்திவி மாதிரி மிசைல்ஸ் மூவ் ஆகும்போது அந்த ஏரியாவில் எங்கேயுமே லைட் இருக்கக்கூடாது. ஏன்னா அது மூவ் ஆகுறது சேட்டலைட் மூலமாக அவங்க பிக்கப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பல விதமான ஒரு இதுக்கு ஊடால இந்த லைட்ஸ் அவுட்டோ இல்லை ஏர் அட்டாக் சைரன்ஸோ அதை இவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ பொதுமக்கள் சிவில் டிஃபென்ஸில் நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய கடமை என்ன, அந்த நேரத்தில் நம்மளுடைய கேஷுவாலிட்டி எப்படி குறைக்கணும், நம்ம சிவில் டிஃபென்ஸுக்கு நம்ம என்ன செய்யணும். ஏன்னா அவங்களுடைய தீவிரவாதிகள் ஊடுருவலும் உள்ளே இருக்கலாம். அவங்க ஒரு சபட்டேஜ் பண்ணலாம், ஒரு முக்கியமான ஒரு பொருளாதார இதை இது பண்ண வரலாம். ஏன்னா நம்மளை ஏதாவது வீக்கான இடத்துல அடிக்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாகவே இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய விழிப்புணர்வு நமக்கு இருக்கணும். நம்ம என்ன செய்யணும், எந்த நேரத்தில் எது செய்யணும் அப்படிங்கிறத உள்துறை இப்போ ஒரு சர்க்குலர் கொடுப்பாங்க, கைட்லைன்ஸாக கொடுப்பாங்க. அந்த சர்க்குலர் நம்ம ரொம்ப கீழே ரொம்ப தூரத்தில் இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் டிஸ்டன்ஸுங்கிறது எதுவுமே கிடையாது. ஐசிபிஎம், சென்ட்ரல் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ், இன்னொரு கண்டத்துலேருந்து இந்த கண்டத்துக்கு வரக்கூடிய மிசைல்ஸ்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லா விதமான ஒரு தயார் நிலையிலையும் இருக்கிறது பொதுமக்களுக்கான கடமை. இந்த நேரத்தில் நம்ம ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ உள்துறை அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட ஒரு அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.